இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழும் அதிமுக, திமுகவை வெளியேற்ற அனைவரும் ஒன்றிணைய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். தமிழகத்தில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை உருவாக்குவதே கேப்டன் விஜயகாந்த் அணியின் நோக்கம் எனவும் திட்டவட்டம். இரும்பு கரம் கொண்டு மணல் கொள்ளையை ஒடுக்கப் போவதாக சொன்ன ஜெயலலிதா செய்தது என்ன என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. கேப்டன் ஆட்சியில் வெள்ளையர்களை போல் மணல் கொள்ளையர்கள் விரட்டப்படுவார்கள் என உறுதி. கோவில்பட்டி எம்எல்ஏ கடம்பூர் ராஜு மீது குவியும் புகார்கள். பதவியை மீண்டும் பிடிக்க அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி அமைக்க இன்று உரிமை கோருகிறார் மெஹபூபா முப்தி. மக்கள் ஜனநாயக கட்சி பாஜக தலைவர்கள் சந்திக்கும் முடிவு. விரிவான செய்திகள். தமிழகத்தில் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சியை உருவாக்கவே தேமுதிக மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மேலும் ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுக, திமுகவை தமிழகத்திலிருந்து வெளியேற்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கையை மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் திருநெல்வேலியில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக ஆட்சியின் 5 ஆண்டு கால அவலங்களை பட்டியலிட்டார். மதுவிலக்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் மக்களுக்கு விரோதமாக செயல்பட்ட ஜெயலலிதாவையும் ஊழல் ஊறி திளைத்த திமுகவையும் ஆட்சிக்கு வரவிடக் கூடாது என்பதில் கேப்டன் உறுதியாக உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழும் திமுக, அதிமுக கட்சிகளை கேப்டன் விஜயகாந்த் அணி தமிழகத்திலிருந்து அகற்றும் என அவர் உறுதிபட தெரிவித்தார். டாஸ்மாக் ஒன்னு ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சுடுகாடாகவே மாத்திட்டாங்க. அந்த டாஸ்மாக் என்ற அரக்கனை உடனடியாக தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும். நான் எல்லா மீட்டிங்ல சொன்னது சொல்றேன். மது என்றால் என்ன? மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துக்கத்தில் முடிவதுதான் அந்த மது. அந்த மது தேவை இல்லை என்று இன்னைக்கு எல்லா தாய்மார்களுமே உறுதியா இருக்காங்க. யாராவது ஒருத்தர் இதுவரைக்கும் இந்த 5 வருஷத்துல எவ்வளவு தரப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சு கஷ்டப்பட்டாங்களே, யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு ஜெயலலிதா பார்த்திருப்பாங்களா, பேசி இருப்பாங்களா? ஆனா இப்ப பாருங்க, போயஸ் கார்டன்ல தினந்தோறும் நேர்காணலாம். இப்ப மட்டும் இதுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரெங்க் இருக்கா? உட்காந்துக்கிட்டு டெய்லி நேர்காணல் சொல்லி இருக்கிறவங்க, கட்சியில இருந்தவங்க போனவங்க எல்லாம் நீங்களா வம்பா கூப்பிட்டு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே. உங்க மனசுல அப்ப என்ன இருக்கு? தேவை ஓட்டும். அந்த ஓட்டு மூலமா ஜெயிச்சு முதலமைச்சராகி பல கோடி மறுபடியும் சம்பாதிக்கணும். இங்க யாருக்கிட்டையாவது நல்ல பணப்புழக்கம் இருக்கா? நல்ல மணி டிரான்சாக்சன் இருக்கா? நம்ம மக்கள் கிட்ட பணப்புழக்கம்னால என்னன்னு தெரியாத அளவு இன்னைக்கு வறுமை. எங்க பார்த்தாலும் வட்டி வாங்கி வட்டி கட்ட முடியாம நிலைமை இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த காசு எங்க இருக்கு தெரியுமா? ஜெயலலிதாவில இருந்து கிளை கழக செயலாளர் வரைக்கும் ஆட்சியில இருந்தவங்க கிட்டையும் ஏற்கனவே ஆட்சி செய்து 2G லஞ்ச ஊழல் எல்லா ஊழல் செஞ்ச திமுக கிட்டையும் தான் இருக்கு. இதுவரை ஆட்சி செய்த திமுக, அதிமுகவை ஊழல் கட்சிகளை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிப்போம். கூட்டணிக்காக கேப்டன் பேரம் பேசியதாக ஊடகங்கள் எழுப்பிய புகார்களுக்கு மறுப்பு தெரிவித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தில் வெளிப்படையான ஆட்சி அமைக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அதனை நிறைவேற்றக்கூடிய ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் என அவர் கூறினார். தேமுதிகவை இழுக்க 500 கோடி மற்றும் 80 சீட்டும் கொடுப்பதாக பேரம் பேசியதாக வெளியான தகவல்களுக்கு கருணாநிதியும் ஸ்டாலினிடமும் தான் பதில் கேட்க வேண்டும் என்று குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இது தொடர்பாக கருத்து தெரிவித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் அவதூறு வழக்குகளின் மூலம் கூட்டணியை கலைத்து விடலாம் என்று நினைத்தால் அது ஒருபோதும் பலிக்காது என்று கூறினார். கேப்டன் காசுக்கு வாங்கிடலாம், சீட்டுக்கு படிய வச்சிடலாம் யாராவது நினைச்சிருந்தீங்க என்றால்
அது முற்றிலும் பொய் என்பதை இன்றைக்கு மக்கள் நல கூட்டணி மூலம் நமது கூட்டணியை உருவாக்கி கேப்டன் இன்னைக்கு தங்கமான மனிதர். அதாவது என்ன சொல்வாங்க, துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரமே இல்லை. சொக்க தங்கம் கேப்டன் என்பதை நிரூபித்திருக்கிறார். இன்னைக்கு காலையில அண்ணன் வைகோ அவர்கள் கூட சென்னை ஏர்போர்ட்ல சொன்னாராம், 500 கோடியும் 80 சீட்டுக்கும் திமுக பேரம் பேசியது என்று நான் பத்திரிகை வாயிலாக படித்த செய்தியை சொல்கிறேன் என்று பிரஸ்ட சொல்லிட்டு கிளம்புறார். கொஞ்ச நேரத்துல நான் வரேன், அதாவது இந்த மீட்டிங்காக. அப்ப என்கிட்ட பிரஸ் கேட்கிறாங்க, நீங்க இப்ப வந்து அண்ணன் வைகோ அப்படி சொன்னாரு, இந்த மாதிரி 500 கோடி 80 சீட்டும் உங்களுக்கு பேரம் பேசப்பட்டது. நான் சொன்னேன், பத்திரிகைக்காரர்களை பத்தி கேப்டனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நம்ம கழக தொண்டர்களுக்கும் நல்லா தெரியும். கூட்டணி சேர்ற வரைக்கும் கூட்டணி சேரலம்பாங்க, சேர்ந்த பிறகு எப்படி பிரிச்சு விடணும்னே தான் பார்ப்பாங்க. இதுதான் அவர்களுடைய முதல் வேலையே. அதனால நான் சொன்னேன், நல்ல கண்டு அவர்கள் ஒரு கருத்து சொல்லி இருக்காரு, இதுதான் சொல்றாங்க, வேற எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் சொன்னேன், திரு நல்ல கண்ணு அவர்கள் சொன்ன கருத்தை அவர்கிட்டே நீங்க கேட்கணும். அண்ணன் வைகோ அவர்கள் எதை மனதில் கொண்டு சொன்னாரோ அதற்கான விளக்கம் அண்ணன் வைகோ கிட்ட நீங்க கேளுங்க, அதற்கான விளக்கத்தை ஏன்ட்ட கேட்க கூடாது. உடனே இப்ப ஈவினிங் பாக்குற ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அவங்களே அதை மறுத்து இருக்காங்க, பேரம் பேசப்படவில்லை என்று. அதனால ஒரு வழக்கு அண்ணன் வைகோ மேல போட போறோம்னு உடனே கலைஞர் அவர்களும் ஒரு வழக்கு அண்ணன் வைகோ மேல போடப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன். கலைஞர் அவர்களே, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இன்றைக்கு மூத்த தலைவர் நீங்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. இன்றைக்கு தான் பத்திரிகையிலும் பேப்பர்லயும் படிச்ச செய்தியே ஒரு பதிவா அவர் சொல்றத உடனே நீங்க எடுத்துட்டு கேஸ் போட்டீங்கன்னா இது எந்த அளவு ஒரு தலைகுனிவான விஷயம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உடனடியாக கலைஞர் அவர்கள் அண்ணன் வைகோ மேல போட்ட கேஸ உடனடியாக ரிட்டர்ன் வாங்கணும் என்று அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டதுனால நாங்களும் அதை சொல்றோம். நம்ம இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்கோம். 2ஆம் கட்ட பிரச்சாரம் வேட்பாளர்களோடு 234 தொகுதிகளுக்கும் கேப்டனும் நானும் கழகத்தினர் அனைவரும் வரப்போகிறோம். அந்த நேரத்தில் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களை சந்திப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மீனவர் பிரச்சனையில் தொடர்ந்து கடிதம் மட்டுமே ஜெயலலிதா எழுதி வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்தார். 2016 தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து ஆட்சியை பிடிக்கும் என்றும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் வகையில் பெரிய சாதனை படைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தங்கள் கூட்டணி கிராம மக்களிடையே எளிதில் சென்றடையும் என்பதாலேயே விஜயகாந்த் அணி என்று பெயர் சூட்டியுள்ளதாக அவர் அப்போது விளக்கம் அளித்தார். மீனவர் பிரச்சனை எடுத்துக்கங்க, முல்லை பெரியாறு காவேரி கரண்ட் இல்ல, எது கேளுங்க, பிரைம் மினிஸ்டர் கடிதம் எழுது. என்ன கடிதம் அப்படி எழுதுறாங்கன்னு ஒன்னும் நம்மளுக்கும் புரியல. அந்த கடிதத்துக்கு பதில் வருதா, தீர்வு வருதான்னு அதுவும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்படியாக மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதிமுக திமுகவுக்கு மாற்றாக வந்தது தேமுதிக மக்கள் நல கூட்டணி. இந்த கூட்டணிக்கு மக்களாகி நீங்கள் நல்ல ஆதரவை கொடுத்து வெற்றியை தரணும். கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை சொன்னதான். பழமொழி சொல்வாங்க, ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில். அதுதான் நமது கேப்டன் அவர்கள். தேமுதிக மாநகர மாவட்ட கழக செயலாளர் முகமது அலி தலைமையில் நடைபெற்ற தேர்தல் விளக்க பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் முன்னணி நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் தேமுதிக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது உட்பட தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நெல்லையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கினார். தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். இவங்களை 2 பேரையும் திட்டி மக்களும் சோர்ந்துட்டாங்க, நம்மளும் சோர்ந்து போயிட்டோம். போதும் அவங்களை திட்டினது. இனி நம்ம வந்தால் தமிழ்நாட்டுக்கு நாம என்ன செய்ய போறோம், இந்த தமிழகத்தை எப்படி முன்னேற்ற போகிறோம், இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களினுடைய வாழ்க்கையிலும் எப்படி ஒளியேற்ற போகிறோம் என்பதை பெரிய பெரிய வல்லுநர்களை வச்சு தெளிவாக சிந்தித்து உருவாக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையினுடைய விளக்கத்தை ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன்.
கேப்டன் டிவில நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய வாயிலாக நீங்க கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். எஸ்பெஷலி நம்ம இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த வகையில இங்க வேலை வாய்ப்புக்கு முதல் படியாக அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள், அதாவது ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பங்குகள். அந்த பங்குகள்ல இதுவரைக்கும் அரசுல சொந்தமானவங்க பணியாற்றவங்களுக்கு ஷேர்ஸ்ல இல்லாம இருந்தாங்க. ஆனால் கேப்டனுடைய ஆட்சி வரும் பொழுது அரசு நிறுவனங்களை பணிபுரிந்து கொண்டிருப்பவங்களுக்கும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கும் பணி ஓய்வு பெற்று இறந்த பிறகும் அவங்க குடும்பங்கள் பெனிஃபிட் ஆகிற மாதிரி குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு அந்த பங்குகள் உங்கள் குடும்பத்திற்கு வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். இங்க நான் சொல்ற ஒவ்வொரு வாக்குறுதியும் பல நாள் சிந்திச்சு தெளிவாக போடப்பட்டது. நிச்சயமா இவங்களால முடியுமா என்ற டவுட் யாருக்கும் வேண்டாம். என்ன செய்ய போறோமோ அதை தான் சொல்வோம், சொன்னதை நிச்சயம் செய்வோம். அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்பதை கேப்டனுக்கு ஆட்சி நீங்க கொடுத்தவுடன் இங்க சொல்லப்பட்ட அத்தனை வாக்குறுதிகளும் ஒன்னொன்னா நடக்கும் போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால நிச்சயமாக அந்த பங்குகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வந்து சேரும். அதே போல இன்னைக்கு இளைஞர்கள், எத்தனை மாணவர்கள் இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம எந்த அளவு இன்னைக்கு அவங்க வறுமையின் பிடியில சிக்கி இருக்கிறார்கள் என்று எனக்கும் கேப்டனுக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் உடனடியாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லி டிசிஎஸ், விப்ரோ, சத்யம், மகேந்திரா இண்டஸ்ட்ரீஸ் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களோட நாம அவங்க உதவியோட நிச்சயமாக அரசும் சேர்ந்து நல்லபடியாக ஒரு டைப், அதாவது ஜாயிண்ட் வெஞ்சர் சொல்லுவாங்க, டைப் பண்ணி படிச்சு முடிச்சோன்னு அந்த பெரிய நிறுவனங்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை இப்ப உங்க எல்லாரும் முன்னாடியுமே நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்மளும் ஆண்டாள் அழகர் என்ஜினியரிங் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு படிச்சு முடிச்ச என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் அத்தனை மாணவர்களும் கஷ்டப்படக்கூடிய நிலைமை நாங்களும் கண்கூடா பாக்குறோம். இன்னைக்கு அவங்க செலவு பண்ணி படிக்கிற அந்த ஃபீஸ் கூட அவங்களால ரிட்டர்ன் எடுக்க முடியல. பேங்க் லோன் வாங்கி தான் அவங்க படிக்கிறாங்க, அந்த லோனை கூட திருப்பி அடைக்க முடியல, வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு வறுமையின் பிடியில சிக்கி இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் கேப்டன் இது போன்ற பெரிய நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்ற. இப்ப இங்க கோயில் இருக்கு, இங்க அர்ச்சகர்கள் இருக்காங்க, அவர்களுக்கு வருமானம் பெருசா இருக்காது, தட்டுல போடுறது ஏதோ அந்த மாதிரி தான். அதுக்குதான் கேப்டன் அவர்களுடைய நிலையையும் உணர்ந்து மாத ஊதியம் அரசாங்கமே கோவில் அர்ச்சகர்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 200 நூல்கள் வரை தேசிய மயமாக்கப்பட்டு அந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்களுக்கு சன்மானம் வழங்கி அவர்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாக இருக்க நிச்சயமாக நாம ஹெல்ப் பண்ணுவோம். அதன் மூலமாக 25,000 ரூபாய் முதல் 10 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் அந்த புக்ஸ் எழுதின டீச்சர்ஸ்க்கு அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொங்கல். பொங்கலை கொண்டாடாதவங்க இல்ல. அதுல ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் கிடையாது, ஒட்டுமொத்த மக்களால கொண்டாடப்படுகிறது. அதனால அந்த பொங்கல் திருநாளை ஒரு வார காலம் தமிழ்நாடு முழுக்க ஃபெஸ்டிவல் வீக் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணி நமது கிராமிய கலைகள், விளையாட்டு, உணவு திருவிழா, எல்லா விதமான பங்கன்ஸும் அந்த ஒரு வார காலம் தமிழ்நாடே திருவிழா கோலமாக செய்து எல்லா மக்களும் சந்தோஷப்படக்கூடிய அளவு நிச்சயமாக செய்வோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி வைக்கிற. தமிழக மக்கள் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேண்டும், திருவிழா ஜல்லிக்கட்டை நாங்க மீண்டும் பொங்கல் திருவிழால பார்க்கணும் என்று பல ஆண்டுகளாக நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உறுதியாக கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் நிச்சயமாக பொங்கல் திருவிழா போது ஜல்லிக்கட்டையும் மீண்டும் தமிழகத்துக்கு கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ஜல்லிக்கட்டு திருவிழாவை நடத்துவதற்கு ஒரு உறுதியான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க முன்னாடி சொல்றேன். இன்னைக்கு 100 கோடிக்கு மேல இந்தியால மக்கள் இருக்காங்க, ஆனா விளையாட்டுல பார்த்தா ரொம்ப பின்தங்கி இருக்கும். அதனால விளையாட்டுத்துறையை மேம்படுத்த
ஆண் பெண் போன்ற அனைவருக்குமே விளையாட்டுல ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தருவோம். பேரிடர் இப்ப கூட நம்ம எவ்வளவு பெரிய மழை வெள்ளத்துல பாதிச்சிருக்கோம். அதுல நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டமும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மழை வெள்ளம் ஒட்டுமொத்த மக்களையுமே இன்னைக்கு பயமுறுத்தி இருக்கு. அந்த போன்ற பேரிடர் காலத்துல உடனடியாக வந்து மக்களாக இருந்து அவர்கள் பிரச்சனையை கையில எடுப்பதற்காக பேரிடர் மேலாண்மை கவர்மெண்ட் மூலமாக உடனடியாக அமைக்கப்பட்டு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் துணை கொண்டு தன்னார்வ தொண்ட நிறுவனங்களோட துணையோட அந்த மேலாண்மை அமைக்கப்பட்டு அது பூமி, அதாவது எர்த்குவேக்கா இருக்கலாம், ஃப்ளட்டா இருக்கலாம், சுனாமியா இருக்கலாம், எந்த பேரிடராக இருந்தாலும் உடனடியாக அரசாங்கத்தால அந்த அமைக்கப்படும் மேலாண்மை மக்களை தொடர்பு கொண்டு எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களை உடனடியாக மீட்டெடுப்போம் என்பதை சொல்றேன். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆற்று மணல் கொள்ளைக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. வெள்ளையர்களே வெளியேறி இன்று சுதந்திரத்துல நம்ம தலைவர்கள் போராடி வெள்ளையரை அகற்றினாங்க. ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு உறுதியை ஏற்போம். கொள்ளையர்களே எங்கள் தமிழ்நாட்டை விட்டு தயவு செய்து செல்லுங்கள். மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, கிரானைட் கொள்ளை, அதுபோல இன்னைக்கு ஃபாரஸ்ட்ல இருக்கிற அத்தனை செம்மரக்கட்ட கொள்ளை என்று எல்லா கொள்ளைகளும் செஞ்சு இன்னைக்கு மக்கள் கிட்ட யார்ட்டையும் பணம் புழக்கம் கிடையாது. பணப்புழக்கம் இருப்பது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக முதலமைச்சர்ல இருந்து கிளை கழக தொடர் வரைக்கும் அத்தனை பேர்கிட்ட தான் பணப்புழக்கம் இருக்கு. இந்த நிலையை நாம நிச்சயமாக மாற்றி அந்த மணல் கொள்ளையை உடனடியாக தடுத்து, ஜெயலலிதா கூட ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க இரும்பு கரம் கொண்டு மணல் கொள்ளையை தடுப்பேன்னு. ஆனா இன்னைக்கு மிகப்பெரிய வருமானமே அதிமுக அந்த மணல்ல தான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு நீங்க எல்லா புக்ஸ்லயும் பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அது போல கிடையாது. உடனடியாக மணல் கொள்ளையை தடுக்கப்பட்டு செயற்கை மணலை உருவாக்கி அத்தனை பேருக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு நிச்சயம் செய்வோம் என்பதை உறுதியா சொல்றேன். அதே மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சேம நல நிதி, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயும் நான் சொல்றேன். இன்னைக்கு அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னு ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். என்ன நிறைய கோரிக்கை இருக்கு, விஷயங்கள் டைம் இல்ல, அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீங்க உங்க தரப்புல இருந்து இப்ப மாசம் நீங்க சம்பாதிக்கிறத ஒரு 60 ரூபாய் நீங்க போட்டா போதும். கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் போடும். சென்ட்ரல் கவர்மெண்டோட காசு மொத்தம் ஒரு 600 rupees ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல உங்க அமௌண்ட்ல இருக்கும். நீங்க ரிட்டையர்ட் ஆகி போகும்போது அந்த அமௌண்ட் வந்து ஒரு பெரிய தொகையாக உங்க குடும்பங்களுக்கு வரும். இல்ல இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நீங்க அதை கேன்சல் பண்ணி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், வீடு கட்டணும் அப்படி சொன்னா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு பணியாற்றக்கூடிய அனைவருக்குமே அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக நமது அரசு உதவி செய்யும் அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்றேன். இதன் மூலமாக 10 லட்சம் வரைக்கும் குடும்பங்களுக்கு மேல நிச்சயமாக பயன்பெறுவார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன ஹார்பர், துறைமுகங்கள் உருவாக்கி அதன் மூலமாக நிச்சயமாக தொழில் முன்னேற்றம், வருமானத்தையும் நாங்கள் உருவாக்குவோம். கோவில்பட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மீது பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஜெயகிருஷ்ணன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்கள் மீது பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த நிலையிலே கோவில்பட்டியை சேர்ந்த இப்போதைக்கு அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ கடம்பூர் ராஜு மீது பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்களுக்கு எந்த விதமான உதவி செய்யவில்லை. அவர் தன் குடும்பத்தை மட்டும் வளப்படுத்திக் கொண்டார். அது மட்டுமல்ல, தன்னிடம் யார் எந்த பெண்கள் உதவி கேட்டு வந்தாலும் அவர்களை வந்து தன் வழிக்கு வசப்படுத்துவது வழக்கம் என்றும், உதாரணமாக பார்க்க போனோம் என்றால் 2012ஆம் ஆண்டு ஒரு நர்ஸ் வந்து வேலைக்காக அணுகிய போது இவர் அந்த பெண்ணை பயன்படுத்திக் கொண்டார் என்றும், அது மட்டுமல்ல, இன்னொரு பெண்மணி தன் கணவருக்காக உதவித்தொகை கேட்டு வந்த போது அந்த பெண்ணையும் இவர் தவறான வகையிலே பயன்படுத்திக் கொண்டார் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது அடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரமும் தங்களிடம் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இவருக்கு மீண்டும் அந்த இடத்திலே வந்து சீட் வழங்கக்கூடாது என்று அந்த அதிமுகவினர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தலைமை என்ன கூறுகிறது என்றால், எத்தனை பணம், அதாவது எத்தனை தொகையை நீங்கள் எங்களுக்கு கப்பமாக கட்டினாரோ அவருக்கு தான் சீட் தருவோம். இதில் குற்றம் சாட்டுவதை யாரும் நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு குற்றம் எல்லாம் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு பணம் தான் முக்கியம் என்று போயஸ் கார்டன் உத்தரவு வந்த காரணத்தால் அதிமுக உறுப்பினர்கள் வந்து வருத்தத்தில் இருக்கின்றதை சொல்லலாம். தஞ்சையில் திடீரென மூடப்பட்ட நேரடி கொள்முதல் நிலையம், தொடர்ந்து புறக்கணிக்கப்படும் விவசாயிகள்.
விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சி பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க உரிமை கோருவது தொடர்பாக அக்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அம்மாநில ஆளுநரை இன்று சந்தித்து பேச உள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சராக இருந்த மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் முப்தி முகமது சயீத் மரணமடைந்த பின்னர் அவரது மகள் மெஹபூபா முப்தி முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்கள் ஜனநாயக கட்சி பாஜக கூட்டணியில் ஒருமித்த கருத்து ஏற்படாததால் புதிய ஆட்சி அமைப்பதில் கடந்த 3 மாதங்களாக தேக்க நிலை நீடித்து வந்தது. இந்நிலையில் காஷ்மீர் சட்டமன்ற கட்சி தலைவராக மெஹபூபா முப்தியும் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவராக முன்னாள் துணை முதலமைச்சர் நிர்மல் சிங்கும் தேர்வு செய்யப்பட்டனர். இதனையடுத்து இரு கட்சிகளும் கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவு செய்தனர். இந்நிலையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர அம்மாநில ஆளுநரை மக்கள் ஜனநாயக கட்சி பாஜக தலைவர்கள் இன்று சந்தித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை அரசு கேபிளில் ஒளிபரப்ப வலியுறுத்தி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியிடம் தேமுதிக சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக பட்டதாரி அணி செயலாளர் பேராசிரியர் ரவீந்திரன் இது தொடர்பாக அளித்துள்ள மனுவில் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டு வந்த நிலையில் அதிமுக அரசின் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழக அரசு நடத்தும் தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவனத்தின் மூலம் ஒளிபரப்பு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு உண்மையான செய்தியை நடுநிலையோடு கொண்டு செல்ல ஏதுவாக கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பை தமிழ்நாடு முழுவதும் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இப்பொழுது தமிழகத்தில் தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் கமிஷன் ஜஸ்ட் அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடத்தும் பொருட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். நாங்கள் அந்த கேப்டன் நியூஸ் சேனலை மீண்டும் அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலமாக ஒளிபரப்புவதற்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். கேபிள் டிவி நிறுவனம் மூலமாக ஒளிபரப்புவதன் மூலம் இயக்கம் மட்டுமல்ல, நடுநிலையாக எலெக்ஷன் கமிஷன் அரசு விளம்பரங்கள் போன்றவை கூட மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்கிற கருத்தையும் வலியுறுத்தி ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெறித்து வைக்கப்பட்டிருந்ததிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்து மீண்டும் கேப்டன் நியூஸ் சேனல் எல்லா மக்களுக்கும் தெரியும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். ஆவண செய்வதாக உதவி தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறார். கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை தமிழகம் முழுவதும் ஒளிபரப்ப தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். விருப்பப்பட்ட தொலைக்காட்சி சேனல்களை பார்ப்பது என்பது பொதுமக்களின் விருப்பமே தவிர அதனை யாரும் தடை செய்யக்கூடாது என்று தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவனம் கேப்டன் நியூஸ் ஒளிபரப்பதை பல மாவட்டங்களில் பார்க்க முடியாமல் தடை செய்வது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையில் உடனடியாக தலையிட வேண்டும், தலையிட்டு தீர்வு காண வேண்டும். இப்பொழுது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பார்க்க விரும்புகிறவர்கள் பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும், அது சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும். அரசு கேபிள் டிவி இணைப்பை முழுமையாக வழங்க வேண்டும். இதற்கு தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த அரசை விமர்சிக்கக்கூடிய காரணத்தினால் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி பழிவாங்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு 75% மாநிலத்தில் அரசு கேபிள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு வழங்கப்படாததால் முடக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்தல் நடைபெறுகிற போது எல்லா கட்சிகளுக்கும் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் சம அந்தஸ்து, லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய இடத்தில் சம வாய்ப்பு என்பது அளிக்கப்பட வேண்டும். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு சொந்தமான தொலைக்காட்சிகளுக்கு அரசு கேபிளை முழுமையாக பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்து, எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிக்கு அரசியல் கேபிள் மறுக்கப்படுவது என்பது ஜனநாயக விரோதம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆளும் அரசனுடைய பழிவாங்கும் போக்கை வன்மையாக கண்டிப்பதோடு இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.